பறையர்களில் ஒரு பிரிவினர்தான் சாம்பவப் பறையர்கள். மலைமக்கள் வேட்டையாடி வாழ்ந்ததால் ஆதியில் இவர்கள் வேட்டையாடுவதற்கு தேவையான அம்புகள் செய்வதையே தொழிலாக கொண்டிருந்ததால் அம்பு, சம்பு, சாம்பு, சாம்பவர் என்ற சாம்பவக் குடிகளாயின. இவர்களைத்தான் ஜாம்பவான் என்று கரடியாக இராமாயணத்தில் கதை கட்டினான் வந்தேரி யூத பிராமணன். இதேபோல வன்னியர்களில் படையாட்சி என்ற பிரிவினரில் போருக்கு தேவையான அம்புகளை செய்தவர்கள் சாம்பவ வன்னியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சாம்பவ பறையர்கள் மற்றும் சாம்பவ வன்னியர்கள் ஆகிய இரு தமிழ்குடிகளும் அன்பு செய்வதையே தொழிலாக கொண்டிருந்தனர். மறவர். மரம் என்ற சொல் வேட்டையாடி வாழ்ந்த மலை மக்களின் பண்பை கொண்டு உருவான சொல்லாகவே இருக்க வேண்டும். வார் என்றால் மலைத்தொடர், என்பதற்கு அழகு அல்லது பண்பு என்று பெயர். ஆக மலைமக்களின் ஒழுகலாறு என்பது உணவுக்காக வேட்டையாடுவதுதான், அதாவது கொல்லும் தொழில். கொல்லும் தொழிலை செய்பவன் மறவன், அதன் பன்மைதான் மறவர் என்பது. மலைமக்களை கொண்டே மறவர் என்ற பெயர் உருவாகி இருந்தாலும் பொதுவாக கொல்லும் தொழிலில் ஈடுபடும் எவருக்கும் மறவர் என்றே பெயர். போர்களில் கூட வீரர்கள் எதிரிகளை கொள்கின்றனர். எனவே தரையில் வாழ்பவராக இருந்தாலும் அக்காலத்தில் போர்த்தொழிலில் ஈடுபட்டவர்களும் மறவர்களே. ஆக மலைமக்களும் போர்த்தொழில் செய்தவர்களும் மறவர்களே.